95% ஆஃப் VLSI ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு கான்செப்டில் தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. செட்டப் டைமுக்கு ஹோல் டைமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதை 60 செகண்ட்ஸில் ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க. முதல்ல செட்டப் டைம். கிளாக் எட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி டேட்டா ஒரு மினிமம் டைம் ஸ்டேபிளில் இருக்கணும். அந்த மினிமம் டைம் தான் செட்டப் டைம்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிராஃபை பாருங்கள். மேலே இருக்கிறது கிளாக் சிக்னல், கீழே இருக்கிறது டேட்டா சிக்னல். இந்த ஆரோ காட்டுற இடம் தான் கிளாக் எட்ஜ். கிளாக் எட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த செட்டப் டைம் இன்டர்வல் முழுக்க டேட்டா ஸ்டேபிளாக தான் இருக்கணும். இல்லைனா ஃப்ளிப் ஃப்ளாப் கரெக்ட் டேட்டாவை கேப்சர் பண்ணாது. அப்படின்னா செட்டப் டைம் வயலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்னு அர்த்தம். அடுத்தது ஹோல் டைம். கிளாக் எட்ஜ் வந்ததுக்கு அப்புறமும் டேட்டா உடனே சேஞ்ச் ஆகக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக தான் இருக்கணும். அந்த மினிமம் டைமை தான் ஹோல் டைம்னு சொல்கிறோம். அதே கிராஃபில் கிளாக் எட்ஜுக்கு அப்புறம் இருக்கிற ஹோல் டைம் இன்டர்வலை பாருங்களேன். இந்த இன்டர்வல் முடிகிற வரைக்கும் டேட்டா ஸ்டேபிளாக இருந்தால் தான் ஃப்ளிப் ஃப்ளாப் கரெக்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். இல்லைனா இங்கேயும் ஹோல் டைம் வயலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். இப்போது இந்த கம்பேரிசனை பாருங்கள். கிளாக் எட்ஜுக்கு முன்னாடி டேட்டா ஸ்டேபிளாக இருக்கிற டைமை செட்டப் டைம்னும், கிளாக் எட்ஜுக்கு அப்புறம் டேட்டா ஸ்டேபிளாக இருக்கிற டைமும் ஹோல் டைம்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இன்டர்வியூவில் இந்த கொஷினுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் சொல்லிடலாம். இந்த மாதிரி மோர் VLSI கான்செப்ட்ஸ்க்கு நோவா பை 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.